ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏசப்பா கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க இல்லையா? அவங்கள ஏசப்பா ஊழிய பாதையில் ரொம்பவே அவங்களே பிரயோஜனப்படுத்திக்கிட்டாங்க. அவங்க கூடவே இருந்தப்போ தான் அவங்க அற்புதங்கள் அடையாளங்கள் நிறையெல்லாம் செஞ்சாங்க இல்லையா? அதில் அந்த 12 சீஷர்களும் எப்படி மரித்தார்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சீஷன் பேதுரு. அவர் சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டார். 2வது சீஷன் செபதேவின் குமாரன் யாக்கோபு. அவர் ஏரோது அரசால் தலை வெட்டப்பட்டு மரித்தார். 3வது சீஷன் யோவான். அவர் கொதிக்கும் எண்ணெயில் போடப்பட்டும் அதிசயமாக உயிர் பிழைத்து பின்பு இயற்கை மரணமடைந்தார். 4வது அந்திரேயா. அவர் எக்ஸ் வடிவ சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். 5வது பிலிப்பு. அவர் கல்லறிந்து கொல்லப்பட்டார். 6வது பர்த்தலமேயு. அர்மோனிய அரசால் சித்திரவதை செய்யப்பட்டு மரித்தார். 7வது மத்தேயு. எதிரிகளால் துரத்தப்பட்டு கல்லறிந்து கொல்லப்பட்டார். 8வது தோமா. அவர் ஈட்டியால் குத்தப்பட்டு மரித்தார். 9வது அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு. அவர் ஆலயத்தின் உச்சியிலிருந்து தள்ளிவிடப்பட்டார். 10வது யூதா. அவர் அம்புகளால் குத்தப்பட்டு மரித்தார். 11வது சீமோன். கோடரியால் வெட்டப்பட்டு மரித்தார். 12வது பவுல். வாளால் தலை வெட்டப்பட்டு மரித்தார். பாருங்கள், இதெல்லாம் நம்ம கேட்கும் போதே நமக்கு எவ்வளோ பயங்கரமாக இருக்கு இல்லையா? நம்மளால் தாங்கவே முடியலைல்ல. நம்ம எப்படி இருக்கோம்? இந்த 12 சீஷர்கள் மாதிரி நம்ம இருக்கோமா? அவருக்கு உண்மையாக இருக்கோமா? பாருங்கள், நம்ம வாழ்க்கை நம்மளே நினச்சி பார்ப்போமா? எனக்கு இதை பற்றி பேசும்போது ஒரு இயேசுவின் சீஷி அம்மா தான் ஞாபகத்துக்கு வராங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? தொற்காள் என்றும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் இல்லையா? அவங்க எனக்கு ஞாபகத்துக்கு வராங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போது நிறைய நல்ல கிரியைகளையும் தர்மங்களையும் செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனால் அவங்க திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா வியாதிப்பட்டு மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவங்க மரணத்தை அங்கே இருக்கிற ஏழை ஜனங்களால் யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, ஏழை மக்களுக்கு இலவசமாக ஆடைகளை தைத்து கொடுத்தாங்க, அங்கிகளை தைத்து கொடுத்தாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, அந்த மக்களுக்கு இவங்க இறந்ததை ஏற்றுக்கொள்ளவே முடியும். அப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்க எல்லாரும் அவங்களுக்கு பேதுருவோட ஞாபகம் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, பேதுருவை கூட்டி கொண்டு நீங்கள் இவங்களை எப்படியாவது என்ன பண்ணுங்கள், எங்களுக்கு காப்பாற்றி கொடுங்க. ஏன்னா இவங்க உயிரோடு இருக்கும்போது நிறைய நல்ல கிரிகள் செஞ்சாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அழுதுகிட்டே சொல்கிறாங்க. பேதுரு என்ன பண்ணுறாரு, அவங்கள வெளியே போக சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, தபித்தாலே எழுந்துருன்னு சொன்ன உடனே அவங்க உயிரோடு வந்துட்டாங்க இல்லையா? ஸோ அது பாருங்கள், இதான் விசுவாசிக்கிறவன் எவனும் மரித்தாலும் பிழைப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்ததுக்கு இது கரெக்டாக இருக்காங்க தொற்காலுங்க. அதான் அவங்கள இயேசுவின் சீஷன்னு சொல்கிறாங்க இல்லையா? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது நம்ம யோசிச்சு பார்ப்போமா? நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம்? இப்போ நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கோமா? ஒருவேளை நம்ம மரணம் அடைஞ்ச பிறகு நம்மளை குறித்து நம்ம சொந்தக்காரங்களாம் என்ன பேசுவாங்க, இவன் இருக்கிறதுக்கு இல்லாமல் போனதே மேல் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லாட்டி இவன் இருக்கும்போது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்தாலே, இவன் இப்போ இப்படி போயிட்டாலே, இருந்திருந்தால் நிறைய பேருக்கு இன்னும் பிரயோஜனமாக இருப்பாளே அப்படின்னு சொல்லுவாங்களா? நம்மளை யோசிச்சு பார்ப்போம். சரியா? நம்ம இன்னும் உயிரோடு இருக்கிற காலம் கொஞ்ச காலம்தான். நம்ம இருக்கிற வரைக்கும் நற்கிரியைகளை செய்வோம், நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துவோம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பணியில் நாமும் ஒரு பாத்திரமாய் விளங்குவோம். தியோ மசீசனுடைய சுவிசேஷம் கர்த்தருடைய வருகை வரை தொடரும். ஆமீன். அல்லேலூயா. தோத்திரம்.